ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கேஆர்எஸ் ஷனா விலாக். இன்றைக்கி நான் இறால் புட்டு செஞ்சு காட்ட போகிறேன் அரிசி மாவில். அதுக்கு நான் 1.5 கப் அரிசி மா எடுத்துருக்கிறேன். இது வந்து சிவப்பரிசி மா. அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கொள்கிறேன். உப்பை கொஞ்சம் பார்த்து போடுங்க. ஆல்ரெடி நான் இறாலுக்கு உப்பும் மஞ்சளும் போட்டு அவிச்சு வச்சுருக்கிறேன். இப்போ சுடுதண்ணி ஊற்றி இதை குழைப்போம். புட்டு பதம் வர அளவுக்கு சுடுதண்ணி ஊற்றி குழைக்க வேணும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி புட்டுக்கு குழைக்கிற பதம் வரும் வரைக்கும் குழைக்க வேணும். நாங்கள் வளமையாக புட்டு குழைக்கிற மாதிரியே இதை குழைச்செடுக்க வேணும். சுடுதண்ணி வந்து கொதிச்சிருக்க வேணும். கொதிக்க கொதிக்க சுடுதண்ணி தான் விட்டு குழைக்க வேணும். புட்டு குத்துற சில்வரால் பின்பக்கத்தால் நல்லா மசிச்சு குழைக்க வேணும். நான் இப்போ 3வது தடவையும் கொஞ்சம் தண்ணி விடுறேன். தண்ணி விட்டுட்டு இப்போ புட்டு குத்துற சில்வரால் நல்லா குத்தி எடுக்க வேணும். புட்டை சின்ன சின்ன தூளாக குத்தி எடுக்க வேணும். பாருங்கள், நான் இப்போ எவ்வளோத்துக்கு சின்ன சின்னதாக குத்தி எடுக்கணுமோ அந்த அளவுக்கு குத்தி எடுத்துட்டேன். இதுக்குள்ளே நான் அவிச்சு வச்சுருக்கிற மஞ்சளும் உப்பும் போட்டு அவிச்சு வச்சுக்கிற இறாலை போடுறேன். இறாலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். பாருங்கள், இப்படியே நாங்கள் அவிச்சு வச்சுருக்கிற இறாலெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணுவோம். இதோடு சேர்த்து நான் தேங்காய்ப்பும் போட போகிறேன். நல்ல வெள்ளைப்பூவாக திருவி எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. வெள்ளைப்பூவாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இப்போ பாருங்கள், நான் நீத்து பட்டிகளில் போட்டு அவிய வைக்க போகிறேன். புட்டு அவிய வைக்கிறதுக்காண்டி நான் புட்டு அவிக்கிற பானையில் தண்ணி கொஞ்சம் ஊற்றி வச்சுருக்கிறேன். புட்டு அவிய வைக்கிறதுக்காக அவிய வச்சுட்டு புட்டு முடியால் புட்டை மூடிட்டு நாங்கள் வடிவாக அவிய வச்சு எடுக்க போகிறோம். இப்போ நான் அவிய வச்சுட்டேன். 5 நிமிஷம் காணும் இது புட்டு அவிக்கிறதுக்கு. இந்த சிவப்பரிசிமா புட்டு அவிக்கிறதுக்கு நார்மலாக 5 நிமிஷம் காணும். பாருங்க, புட்டை வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ புட்டை திருப்ப மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பையும் தேங்காய்ப்பூ கொஞ்சம் போட வேணும். நல்ல வெள்ளைப்பூவாக தேங்காய்ப்பூ போடணும். நிறைய தேங்காய் போட்டால் புட்டு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த புட்டுக்கு வந்து பருப்பு சாம்பார் இல்லாட்டிக்கு மீன் கறி எதுலேயும் சாப்பிடலாம், டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் இன்றைக்கி மீன் கறியில் சாப்பிட போகிறோம். உண்மையாகவே புட்டுக்கு வந்து பழங்கறி தான் நல்ல ருசியாக இருக்கும்னு சொல்லுவேன். நண்டு குழம்பு, மீன் குழம்பு. நாங்கள் இன்றைக்கி மீன் குழம்புல சாப்பிட போகிறோம்.